ஸோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4/11/2025 திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க வியாபாரம் எப்படி போகுது, மாடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒயிட் பொடியில் ஒரு எருக்காலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று பாருங்கள். ஸோ ரெண்டுமே காளை கண்ணுங்க. ஸோ அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பரபரப்பாக நடக்குது பாருங்கள் வியாபாரம். நம்ம பூபதி அண்ணன் கேட்டு வியாபாரம் முடிச்சுன்னு இருக்காருங்க. இங்கே ஒரு ஜோடி பாருங்க. ஸோ அருமையான ஜோடிங்க. ஸோ ஏறுக்காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளிக்கு இந்த வாரம். ஸோ பல்லு ஒன்று இப்போ தாங்க தள்ளி இருக்குது, ஒன்று பல்லு இன்னும் வைக்கல. ஸோ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம காமராஜபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அருமையான ஜோடி பாருங்கள். நான் எவ்வளோ சொல்லுண்ணா? 180 சொல்லியிருக்கேன். 180. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 சொல்லியிருக்காங்க. ஸோ 1,80,000ங்க. ஸோ அருமையான ஜோடி. ஸோ 3 சீமை குட்டிங்க பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டுமே தரமான குட்டிங்க 3 கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் நம்ம கோணாப்பட்டு சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் கோணாப்பட்டு தானே? கோணாப்பட்டு. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 7 மாதம். 7 மாதம். ஒரு குட்டி எவ்வளோ சொல்லுங்கள்? ஒரு குட்டி 12,000. 12,000. அப்படி ஃபோன் நம்பர் 63818187303084. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க வாங்கி கொடுப்பாரு. இங்கே 2 சீமை குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், வளர்ப்பு குட்டி. ஸோ இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு போவோம். இது எந்த ஊர்ல என்ன மாடு? எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இதா நாங்கள் புதுப்பேட்டை. இது எத்தனை மாதம் குட்டி? இதா இதுக்கும் ஒரு 5 மாதம் குட்டி. 5 மாதம் குட்டி. எவ்வளோ சொல்லியிருந்தேன் ஒரு குட்டி? ஒரு குட்டி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோவா? இதா 7,000 சொல்கிறேங்க. 7 ரூபா. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வளர்ப்பு குட்டிங்க 5 மாத குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து. நல்லா அழகான குட்டிங்க ஒரு 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஹெச்எஃப் கிடாரிக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. நல்லா அருமையான குட்டிங்க. வளர்ப்பு கிடாரி. பல்லு வைக்கல தானே? இன்னும் பல்லு வைக்கலைங்க. நம்ம புதுப்பேட்டில் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு 32க்குள்ளே சொல்லுவாங்க வளர்ப்பு குட்டிங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்கள், நல்லா செவலை கலரில் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க.
ஸோ நல்லா அருமையான கண்ணுங்க. நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு கண்ணுங்க. என்ன பல்லு வைக்கல தானே? இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஜோடி இருக்கு கண்ணுங்க. எப்படியும் ஒரு 75,000 ரூபா சொல்லுவாங்க. அருமையான கண்ணுங்க பாருங்கள். இல்லை கறவை மாடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நல்லா செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான கலரில். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க? ஸோ பால் ஸோ எத்தனாவது ஈத்துனால நம்ம கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் மாடு? திருப்பத்தூர். பல்லுண்ணா? சரியா போச்சு. எத்தனாவது கண்ணுண்ணா இது? மூணாவது. பால் எத்தனை லிட்டர்? ஒரு 15 லிட்டர். மூணாவது கண்ணுங்க. எத்தனை மாதம் சார்? கண்ணு போடுறேன் சார். கண்ணு போடுற ஸ்டேஜுங்க. மூணாவது கண்ணு. பால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு 15 நாளில் கண்ணை போடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ சொல்கிறாங்க? அப்படியே எந்த ஊர் நம்ம கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் மாடு இது? செங்கத்து மாடு. செங்கம். எத்தனாவது கண்ணுண்ணா இது? மூணாவது கண்ணு. காலை கண்ணா? பொட்டை கண்ணு. பால் எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். 10 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கண்ணா கண்ணு மாடு? 47. கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லியிருக்காங்க. ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க பால். சிம் மாடு. ஸோ காலை 47 சொல்கிறாரு. எவ்வளோ கேட்கல? வேண்டாம் சார் வா. பொட்டை கண்ணை போட்டிருக்குங்க. செங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நாட்டு காளைங்க. இது பல் அப்புறம் அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். பல்னா? பல் ஒன்றும் வைக்கல. இன்னும் பல் வைக்கல. ஸோ இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஸோ ரெண்டுமே அருமையான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எத்தனை வருஷம் கண்ணா இருக்கும்? இது ஒரு 1.5 வருஷத்துக்கு. 1.5 வருஷத்துக்கு. அப்படி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 95 சொல்லி. ஸோ 95 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ முன்ன பின்ன பேசி வாங்கலாம் அனுசரித்து. ஸோ நல்லா அருமையான ஜோடிங்க. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஸோ இங்கே காரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம போலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். சீமாடா? சீமாடா. ஓகே. கண்ணு பொட்டுக்கண்ணா எப்படின்னா? சேங்கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது? 5 லிட்டர். எத்தனை கண்ணுண்ணா இது? எத்தனை கண்ணு? 4வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கலாம்? 45. பல்லுண்ணா? பல்லு சரியா? ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துச்சு. ஸோ சேங்கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. சீம் மாடு. வளர்ப்பு கண்ணுங்க. இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ரெண்டுமே காளை கண்ணுங்க. ஸோ நல்லா செவல புடையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே நல்லா அருமையான கண்ணுங்க. இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க. அப்படியே குடியா கொஞ்சம். ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ இது நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இந்த வாரம். ஏறு மாடுங்க. ஸோ
இது பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ₹1 கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இந்த வாரம் ஒரு 2 ஜோடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது, ஸோ அந்த சைடில் ஒரு ஜோடி இருக்குது. கண்ணுங்க அந்த சைடு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். சில வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க. ஒன்று சந்தன பிள்ளையில் அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு புடை மாதிரி இருக்குது பாருங்கள். வளர்ப்பு கண்ணு, சரியான கண்ணுங்க. இது எந்த ஊர் நானா மாடு? எந்த ஊர் மாடு இது? கந்திலி. கந்திலி. இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா? ஒரு 5 மாதம். 5 மாதம். 4 மாதம். ஒரு 5 மாதம் கண்ணுங்க. ஸோ நம்ம கந்திலிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுவும் ஏறு கண்ணுங்க, நல்லா அருமையான கண்ணுங்க. இது நம்ம எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம கேட்டு பார்ப்போங்க. என்ன பல்லு போட்டுக்கு தானே இது? போடல குனிச்சு தானே? ஆண்டியப்பண்ணு. ஆண்டியப்பண்ணூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பல்லு போடல, ஏறு கண்ணுங்க. ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பல்லு போடாத கண்ணுங்க. நியூஸ் போடுறதுக்கு நல்லா தரமான கண்ணுங்க, நாட்டு கண்ணுங்க. இங்கே ஒரு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள், நாட்டு கன்று, பொட்டை கன்று வாங்கியிருக்காரு நம்ம அண்ணன். ஸோ நம்ம கொடுவமல்லியிலேருந்து வாங்கியிருக்காருங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாரு, ஸோ அப்படியே எத்தனை மாத கன்றுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 6 மாதம். 6 கன்று. எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோக்கு வாங்கி? 17.5. 20 சொன்னால் சில 17 சொல்லி 20 சொல்லி 17.5 வாங்கியிருக்காங்க. ஸோ பொட்டை கன்று வாங்கியிருக்காரு பாருங்கள். தரமாக இருக்குது கன்று. ஸோ வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை ஒயிட்டு பொடையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோடி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம வெள்ளைக்கோட்டை சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நல்லா தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், வெள்ளைக்கோட்டையிலேருந்து. பல்லுண்ணா இது? 2 ஏர் மாடுங்களா? ஏர் மாடு. எவ்வளோ சொல்லிக்கிறேன்? 65 சொல்லிக்கிறேன். எவ்வளோ வந்து அப்படியே கொடுங்க? ஒரு 60 மணி பண்ண வந்தால் கொடுக்குறதான். அப்படியே ஃபோன் நம்பர் 97 96 86 86 33 33 91 89 91 89. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், தேவைப்படும் நம்பர். ஸோ ஏறு மாடுங்க. ஸோ நம்ம வெள்ளைக்குட்டை சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி மாடு ஒன்று, நாட்டு மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று நல்லா மயிலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒன்று சவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க, அப்படியே எந்த ஊருன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம், பல்லு என்ன அப்படின்ட்டு. நான் இது பல்லுண்ணா? 4 4. இது ரன்னிங் மாடா? ரன்னிங் மாடு. எவ்வளோ சொல்லுறாங்க? சொல்கிறேன் ஒரு 55,000 தான் சொல்லிக்கிறேன். பல்லுண்ணா? 4 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 கிடாரிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 54,000 சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி மயிலை. இந்த ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் பல்லு வைக்காத கண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி, தரமாக இருக்குது பாருங்கள். சங்கந்தாண்ணா இது? சங்கத்தி மாடு. இது எத்தனை மாதம் கண்ணா? இது 1.5 வருஷத்துக்கு. 1.5 வருஷம் கண்ணு. ஒரு 1.5 வருஷம் கண்ணுங்க. நல்லா அருமையான கண்ணு, சங்கம் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஏரில் ஓட்டி இருக்குல்லண்ணா ஏர் ஓட்டி பழைக்கணும். எவ்வளோ சொல்லுதுண்ணா இது? எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? இன்னும் சொல்லலை வியாபாரம். இன்னும் எதுவும் சொல்ல. இன்னும் வியாபாரம் எதுவும் சொல்லலைங்க. ஸோ ஏர் எதுவும் பழகலை, நாமளே தான் ஏர் பழைக்கணுங்க. இல்லை கறவை மாடுங்க, சீமாடு, செனை மாடு. இங்கே பார்த்தீங்கன்னா சீமாடு கொண்டு வந்திருக்காங்க, கண்ணு மாடுமே கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க. எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? உங்களுக்கா? எந்த ஊருக்கா மாடு இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அது? 41. எத்தனை கண்ணு? எத்தனை கண்ணு போட்டுருக்கு? 2வது கண்ணு. அப்படியே பால் எத்தனை லிட்டர் வருது சொல்லுங்கள்? 12 லிட்டர். ஸோ 12 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான மாடு. ஸோ 45,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சீமை கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க. இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். இது எந்த ஒரு மாடு சொல்லணும்? தள்ளப்பாடி. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? வருமா ஒரு 6 மாதம். 6 மாதம். சீமை கண்ணுங்க. சீமை கண்ணு. எவ்வளோ சொல்லுதுண்ணா ஜோடி? 2 12,000. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 12,000 சொல்லியிருக்காங்க. ஸோ சீமை கண்ணுங்க, நல்ல அருமையான கண்ணுங்க. ஸோ சீமை கண்ணுங்க. எத்தனை மாதம் சொன்னீங்கன்னா? 6 மாதம் கண்ணு. நல்லா 6 மாத கண்ணுங்க. எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுங்க. வளர்ப்பு கண்ணுங்க. ஒரு 3 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான குட்டிங்க பாருங்கள். ஸோ ஒரு 3 குட்டி ஹெச்எஃப் குட்டி கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா 37 ரூபா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிடாரிங்க. 2 மீடியம் சைஸில் அழகாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது அருமையான கிடாரிங்க. இது புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்காத கிடாரிங்க தாங்க. ஸோ 2 கிடாரி எடுத்து வந்திருக்காங்க. இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே சொல்லிக்கிறாங்க. 37 ரூபாய்க்கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. மேலே 22 கேட்டுக்கிறான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிங்க. இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ எத்தனை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை வந்துக்குது? 7. எத்தனை சேல்ஸ் ஆகிருக்கு? 2 சேல்ஸ் ஆகிருக்கு. இது எத்தனை மாதம் கண்ணுங்க? இது 5 மாதம், 10 மாதம், 12 மாதம் அப்படி. ஒரு கிடாரி இப்போ எவ்வளோ சொல்லிக்கிறேன்? எவ்வளோ சொல்லியிருக்கு ஒன்று? இது 40, 42 சொல்லுது. அது 25. பல்லு வைக்காது தானா? எல்லாம் பல்லு வைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காது தாங்க. ஒரு கிடாரி பார்த்தீங்கன்னா 45,000, 47 அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு 7 எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2 விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட இருக்குங்க.
ஸோ இங்கே ஒரு கிடாரி வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்க கேட்டு பார்ப்போம். இது எவ்வளோ எந்த ஊர் நான் போகுது அப்படியே சொல்லணும். இது வந்து ஜலகாம்பரை ஜடைநூர் போகுது. ஆமாம். எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 45,000 சொன்னாங்க. 37 முடிச்சு. 37. ஆமாம். பல் வச்சுருக்கானா? 2 பல் வச்சுருக்கு. இது எத்தனை வருஷம் கண்ணு? இது வந்து இப்போது ஒரு 6-7 வருஷம். ஆமாம். ஸோ பல் வைக்காத கிடாரி ஸோ வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா அருமையான கிடாரிங்க. ஸோ 40 ரூபாய்க்கு மேலே சொல்லி 37 முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. நம்ம சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சூப்பர் கலருங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.5 கிட்ட சொல்லினே இருக்காங்க. இது ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு மாடு, அருமையான மாடுங்க. சங்க மாடு நல்ல ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்குங்க மாடு. என்ன லைட்டானு சங்கமாண்ணா இது மாடு? சங்கத்தி மாடா? இங்கே பாருங்கள் நல்ல காரி கலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு மாடு. கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான மாடுங்க. ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? இங்கே மேட்டூர். சீம் மாடு தானா? எத்தனை கண்ணு இது? ரெண்டாவது கண்ணு. ரெண்டாவது கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ நல்லா காரி மயில அப்படியே எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே நம்ம நைனா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொட்டை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாரு? ஸோ அப்படியே பல்லு அப்படியே நம்ம கேட்டு பார்ப்போம். பல்லு என்ன இது? பல்லு சரியா போய் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஜோடி என்ன சொல்லிக்கிறீங்க? 75. ஏறு மாடு தானே? சென மாடு. எத்தனை மாதம்? 5 5 மாதம் 1, ஒரு 7 மாதம் 1 எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறு மாடு தாங்க, பொட்டை மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா அருமையான மாடு. ஸோ 75,000 சொல்லியிருக்காங்க விலை இது ஜோடி. ஸோ ஜெர்சிங்க நல்லா அருமையாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க. எந்த ஊர் நைனா இது? வெங்கலாபுரம். பல்லு 2 பல்லு. சென்னை எத்தனை மாதம்? அப்படி ஒரு வாரத்தை குட்டி போட்டு வருவா. ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ ஃபஸ்ட்டு கண்ணு எவ்வளோ ஒரு பால்? ஒரு 12 வரும். 11 12 10 விடுறதில்ல. 10 விடாது. காத்தால 5 சாயங்காலம் 4 கூட பல்லுண்ணா? 2 பல். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65 சொல்லிக்கிறேன். 60 மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொல்லியிருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 60 ரூபாக்குள்ளே ஏதோ பேசி ஈஸி வாங்கலாங்க. இன்னும் ஒரு கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் இருக்குது. ஸோ நல்லா அருமையான மாடு. மாடு வேற தொட்டு வேற ஆடி மேசா இல்லை ஃபஸ்ட்டு இது தாங்க. ஸோ நாட்டு கண்ணு ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். காளை கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க. ரெண்டுமே சூப்பர் ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா தரமான கண்ணு வாங்கியிருக்காங்க பார்த்து. நான் வாங்கிடுச்சேண்ணா இது? வாங்கிடுச்சேண்ணா? எந்த ஊர் போகுது? முலகரம்பட்டி. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? அவங்க 40 சொன்னாங்க. 30 வாங்கி 30 வாங்கி. எத்தனை மாதம் கண்டுங்கண்ணா இது? 6 மாத கன்று இருக்குது. 6 மாதம். ஸோ 6 மாத கண்ணுங்க. ஸோ 40 ரூபா சொல்லி 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 6 மாத கன்று வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. லேட்டாகும் இந்த மன்றப்பள்ளி நாட்டு மாடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். தரமான மாடு வாங்கியிருக்காங்க. சரியான உடம்புல வாங்கியிருக்காங்க பாருங்கள். கலர் அருமையான கலருங்க. நாட்டு மாடு
கலர் அருமையான கலரில் வாங்கியிருக்காங்க. இதில் சென மாடை பார்த்து வாங்கியிருக்காங்க. இதில் வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ வாங்கியிருக்காங்க பாருங்கள், காளை கண்ணு. நல்லா பொட்டையில் வாங்கியிருக்காங்க பாருங்கள், செவ்வளை பொடையில். நாட்டு மாடுங்க. நல்லா அருமையான மாடு. மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா 22,000 சொல்லியிருக்காங்க. மாடு மட்டும் 22,000. நாட்டு மாடு நல்லா அருமையான மாடு. கல்லில் பார்த்தீங்கன்னா சரிப்பல் ஆகிட்டு இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரு. கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு சிம் மாடுங்க, சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்க்கலாம். அண்ணா இது பல்லுண்ணா? பல்லு வைக்கல ஒன்றும். 9 மாதம் செனை. 9 மாதம் செனை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40 ரூபா சொல்கிறேன். 35 வந்தால் கொடுத்து. 35 பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்லி 35 ரூபான்னா ஃபைனலாக தராங்க. ஃபஸ்ட்டு ஈத்து தான், ஃபஸ்ட்டு கன்று தாங்க. இப்போ தான் 9 மாதம் செனை, இன்னும் 1 மாதம் இருக்குது கன்று போட. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா கிடாரிங்க. ஸோ நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, நாட்டு கிடாரி. நல்லா அருமையான கிடாரிங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், 2 கிடாரிங்க, பல்லு வைக்காத கிடாரிங்க.